அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 4/3/2023 அத்தௌபா தஃப்சீர். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனங்கள் 107 மற்றும் 108, அத்தியாயம் 9 தஃப்சீர். நபி தோழர் உவைம் பின் சாயிதா அல் அன்சாரி ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை நாங்கள் குபா பள்ளிவாசலில் இருக்கும்போது எங்களிடம் வந்து, உயர்ந்தோன் அல்லாஹ் உங்களது குபா பள்ளிவாசல் தொடர்பாக குறிப்பிடுகையில் தூய்மை விஷயத்தில் உங்களை பாராட்டியுள்ளான். அப்படி நீங்கள் கடைபிடிக்கின்ற அந்த தூய்மை என்ன என்று கேட்டார்கள். அதற்கு குபாவாசிகள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எங்களுக்கு எதுவும் தெரியாது. இருப்பினும் எங்களுக்கு யூதர்களில் அண்டை வீட்டினர் சிலர் உள்ளனர். அவர்கள் மலம் கழித்த பின்னர் தமது ஆசன வாயை தண்ணீரால் கழுவி தூய்மை செய்வர். அவர்கள் கழுவியதைப் போன்றே நாங்களும் கழுவினோம், அவ்வளவுதான் என்று கூறினார்கள். அடுத்து ஆரம்ப நாளிலிருந்தே இறையச்சத்தின் மீது நிறுவப்பட்ட பள்ளிவாசல் என்பது குபா பள்ளிவாசலையே குறிக்கிறது என்று முற்கால அறிஞர்களில் ஒரு குழுவினர் தெரிவுபடுத்தியுள்ளனர். அதே நேரத்தில் மதீனாவின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசல் மஸ்ஜிதுன் நபவிதான் ஆரம்ப நாளிலிருந்தே இறை அச்சத்தின் மீது நிறுவப்பட்ட பள்ளிவாசல் என ஆதாரபூர்வமான நபி மொழியில் வந்துள்ளது. இந்த தகவலும் சரியானதே. இந்த தகவலுக்கும் இந்த வசனத்திற்கும் இடையே எந்த முரண்பாடும் கிடையாது. ஏனெனில் குபா பள்ளிவாசல் ஆரம்ப நாளில் இருந்தே இறை அச்சத்தின் மீது நிறுவப்பட்ட பள்ளிவாசல் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பள்ளிவாசல் அந்த அடைமொழிக்கு மிகவும் பொருத்தமானதும் தகுதி வாய்ந்ததும் ஆகும். இதனாலேயே முஸ்னத் அஹ்மதில் பதிவாகியுள்ள ஹதீஸ் ஒன்றில் பின்வருமாறு காணப்படுகிறது. நபி தோழர் சஹல் பின் சஅத் அஸ்-ஸஈதி ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் 2 பேர் இறை அச்சத்தின் மீது நிறுவப்பட்ட பள்ளிவாசல் எது என்பது தொடர்பாக சர்ச்சை செய்து கொண்டனர். அவர்களில் ஒருவர், அது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசல் மஸ்ஜிதுன் நபவிதான் என்று கூறினார். மற்றொருவர், இல்லை, அது குபா பள்ளிவாசல்தான் என்றார். அவ்விருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து விளக்கம் கேட்டனர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது என்னுடைய பள்ளிவாசலாகிய இதுதான் என்று கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் நபி தோழர் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் கூறியிருப்பதாவது, ஆரம்ப நாளில் இருந்தே இறையச்சத்தின் மீது நிறுவப்பட்ட அந்த பள்ளிவாசல் எது என்பது குறித்து 2 பேர் தர்க்கம் செய்து கொண்டனர். ஒரு மனிதர், அது குபா பள்ளிவாசல் தான் என்றார். மற்றொருவர், அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசல் தான் என்றார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது என்னுடைய பள்ளிவாசலாகிய இதுதான் என்றார்கள். வேறொரு அறிவிப்பில் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் கூறியிருப்பதாவது, இறை அச்சத்தின் மீது நிறுவப்பட்ட பள்ளிவாசல் எது என்பது பற்றி 2 பேர் தர்க்கம் செய்தனர். அவ்விருவரில் ஒருவர், அது குபா பள்ளிவாசல் தான் என்றார். மற்றொருவர், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசல் தான் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது என்னுடைய பள்ளிவாசல் ஆகிய இதுதான் என்றார்கள். இன்னும் ஓர் அறிவிப்பில் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிட்டிருப்பதாவது, இறையச்சத்தின் மீது நிறுவப்பட்ட பள்ளிவாசல் எது என்பது குறித்து 2 பேர் சர்ச்சை செய்து கொண்டனர். அவர்களில் ஒருவர் பனு குத்ரா குலத்தையும் மற்றொருவர் பனு அம்ரு பின் அவுஃப் குலத்தையும் சேர்ந்தவர்களாவர். பனு குத்ரா குலத்தவர், அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசல் தான் என்றார். பனு அம்ரு பின் அவுஃப் குலத்தாரோ, அது குபா பள்ளிவாசல் தான் என்றார். பின்னர் அவ்விருவரும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அது குறித்து விளக்கம் கேட்டனர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது இந்த பள்ளிவாசல் தான் என்று கூறி தமது மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசலை குறிப்பிட்டார்கள். மேலும் அதில், அதாவது குபா பள்ளிவாசலில் ஏராளமான நன்மைகள் உண்டு என்றும் கூறினார்கள். ஆரம்ப நாள் முதல்
இறையச்சத்தின் மீது நிறுவப்பட்ட பள்ளிவாசல் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசலை குறிக்கும் என்று முற்கால மற்றும் பிற்கால அறிஞர்களில் ஒரு குழுவினர் தெரிவித்துள்ளனர். இது உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுடைய மகன் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு, ஜயித் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள், சயீத் பின் அல் முஸையப் ரஹமத்துல்லாஹி ஆகியோரிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்னு ஜரீர் ரஹமத்துல்லாஹி அவர்கள் இந்த கருத்தையே தேர்ந்தெடுத்துள்ளார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.